மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், மத்திய தர மக்களுக்கு தொடர்ச்சியாக அடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பண மதிப்பிழப்பு நீக்கம் என்று சொல்லி ஒரே அறிக்கையில் ஒரே கையெழுத்தில் 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று சொல்லி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைத்தார்கள். எளிய மக்கள் வைத்திருக்கிற 500, 1000 எல்லாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் போய் பிச்சை எடுக்கிற நிலைக்கெல்லாம் பல குடும்பங்கள் போனன. மாத கணக்கில் வங்கிகளுக்கு முன்பு அவர்கள் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பொதுமக்கள் படுகிற சிரமத்தை பற்றி அந்த அரசு, அந்த நிர்வாகம் கொஞ்சம் கூட அக்கறை காட்டவில்லை. கொரோனா காலத்துல இதே மாதிரி ஒரு பேரிடையே இருக்கிறார். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் நடந்தே செல்ல வேண்டிய சூழல் வந்தது. வழியில் பல பேர் இறந்து போனார்கள். ஒதுங்க இடமில்லை, குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை, படுக்க இடம் கிடைக்கவில்லை, கால்களில் செருப்பு இல்லை. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும், பீகாரில் இருந்தும், கல்கத்தாவில் இருந்தும், அதே போல நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார்கள். நீங்க மத்திய அரசாங்கம் அதை பற்றி கவலையே படவில்லை. ஊரடங்கு பிறப்பிக்கிற பொழுது மக்கள் யாரும் போக்குவரத்து வசதிகள் இல்லாத பொழுது இதை போன்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறோமே, இதனால் மக்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை பற்றி அந்த அரசு நினைக்கவில்லை. இப்பொழுது அதைவிட கொடுமையாக ஒன்றை செய்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி எதற்காக வங்கிகளை தேசியமயமாக்கினாரோ அதற்கு நேர் எதிரான ஒரு செயலை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறார்கள். அது முந்தைய பண மதிப்பிழப்பு நீக்கத்தை விட, கொரோனா காலத்துடைய ஊரடங்கை விட கொடுமையானதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்மிடம் இருக்கிற தங்க நகையை அடகு வைக்க வேண்டும் என்றால் அந்த தங்க நகை உங்களுடையது என்பதற்கான சாட்சி என்ன என்று கேட்கிறார்கள். யார் பில் வச்சிருக்க முடியும்? பாரம்பரியமான நகைகள் இருக்கின்றன. தாய் போட்ட தாலி இருக்கும், சகோதரி அணிந்திருந்த வளையல் இருக்கும், பாட்டி அணிந்திருந்த பவுன் நகைகள் இருக்கும். இவைகளையெல்லாம் அடகு கடைக்கு எடுத்து செல்கிற பொழுது, வங்கிகளுக்கு எடுத்து செல்கிற பொழுது இதற்கான ஆதாரம் எங்கே என்று கேட்டால் யார் இதற்கு ஆதாரம் தர முடியும்? இந்த திட்டத்தை வகுக்கிற ரிசர்வ் வங்கி கொஞ்சமாவது யோசித்திருக்க வேண்டாமா? மக்களுடைய பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? உலகம் முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மோடி இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? இதற்கெல்லாம் எங்கே செல்வது? இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், கிராமப்புறங்கள்ல, நகரப்புறங்கள்ல மீண்டும் கொள்ளையடிக்கிற அடகு வியாபாரிகள் தோன்றுவார்கள். அதற்கு முன்பு நிலங்களை நாம் இழந்தோம், நகைகளை நாம் இழந்தோம். யாருகிட்டன்னு சொன்னா இது மாதிரி அடகு வைக்கிறவங்க கிட்டதான் நாம இழந்தோம், அடகு பிடிக்கிறவங்க கிட்ட. அதனாலதான் இந்திரா காந்தி என்ன செய்தார் என்றால், வங்கிகளை தேசிய உடைமையாக்கி எளிய மக்களை வங்கிகளுக்கு செல்ல வைத்தார். அது ஒரு பெரிய சோசியலிச நடவடிக்கை. கோடிக்கணக்கான மக்கள் அதனால் பலனடைந்தார்கள். வங்கியையே பார்க்காதவர்கள் வங்கிக்கு சென்றார்கள். 5000 ரூபாயை வாழ்க்கையில் காணாதவர்கள் முதல் முறையாக 5000 ரூபாய் கடன் பெற்றார்கள். அதன் மூலம் சிறிய இட்லி கடை வைத்தார்கள், ஆப்ப கடை வைத்தார்கள், தள்ளுவண்டிகளை பழ வியாபாரம் செய்தார்கள். இப்படித்தான் இந்தியாவினுடைய கீழ்நிலை மக்கள், நடுத்தர மக்கள் வளர்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு பேரிடியாக இது அமைந்திருக்கிறது. எனவே இதனை உடனடியாக மோடி அரசாங்கம் அதிலிருந்து விடுதலை தர வேண்டும், அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாமே நீதிமன்றத்திற்கு சென்றுதான் பெற வேண்டியிருக்கிறது. மாநில அமைச்சரவை, மாநில சட்டமன்றம் கூடி கொண்டு வந்திருக்கிற தீர்மானங்களை கூட ஆளுநர் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மறுக்கிறார். சட்டமன்றம் என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய உண்மையான உருவம் அதுதான். இந்தியாவினுடைய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தான் அரசமைப்பு சட்டத்தை பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. மக்கள் மன்றம், மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள்.
ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆளுநர் தடையாக இருக்கிறார். இதை அறிந்த உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கியது. ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டத்தில் அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னது. ஆளுநருக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு தீர்ப்பாகும். முதலமைச்சர் வேந்தராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்தது. ஆனா இன்னைக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சட்டத்தினுடைய சந்து பொந்துகளில் இடுக்குகளில் நுழைந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உயரிய தீர்ப்பை முறியடிக்க மீண்டும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது நாட்டுல ஒரு மிகப்பெரிய வெறுப்பலையை உருவாக்கும். மாநில அரசுகள் இயங்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாநில அரசுகள் வீழ்ந்து போனால், செயலிழந்து போனால், இந்த தேசத்தை யாரால் நடத்த முடியும்? மத்திய அரசு மட்டும் நடத்த முடியுமா? இது ஒன்றியம் தானே, கூட்டாட்சி முறை தானே, பெடரல் சட்டம் தானே. அரசியல் சட்டத்தை இயற்றியவர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் சம அதிகாரம் உடையது என்றுதான் இயற்றினார்கள். இதெல்லாம் ஒரு உறுப்பு. நீங்க உயர்ந்தவரோ மற்றவர்கள் தாழ்ந்தவர்களோ கிடையாது. பிரதமருக்கு மிக அதிக அதிகாரம், முதலமைச்சருக்கு குறைந்த அதிகாரம் என்பதெல்லாம் கிடையாது. இவர்கள் எல்லோருமே ஒரே சமதளத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனா நீங்க மாநில அரசாங்கங்களை ரசிக்க பார்க்கிறீர்கள். இன்றைக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கூட தெளிவாக சொல்லி இருக்கிறார். தமிழக அரசாங்கம் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறது, காங்கிரஸ் கட்சி அதற்கு துணை நிற்கும் என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நமக்கு வரவேண்டிய கல்வி பணம் கூட 2000 கோடிக்கு மேற்பட்ட தொகை தர மறுக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்காகவும் நீதிமன்றம் சென்றிருக்கிறார், உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார். அப்படி சென்றுதான் இவைகளை பெற முடிகிறது. எனவே மத்திய அரசாங்கம் தொடுத்திருக்கிற ஒரு யுத்தம் இது. நான் யுத்தம் தான் சொல்லுவேன். மாநில அரசுகள் மீது, அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்கள் மீது ஒரு யுத்தத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது. இந்த யுத்தம் உரிமைக்கான யுத்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைக்கான யுத்தம், நம்முடைய உரிமையை பறிப்பதற்காக அவர்கள் செய்கிற சண்டை. அதுல நாம வெற்றி பெறணும், மாநிலங்கள் ஒன்றாக இருந்து செயல்படணும்னு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. அதற்கு தமிழக காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும். நாங்கள்லாம் உறுதியாக அவருக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று தெரிவித்துள்ளோம். நீங்க நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல எல்லா துறைகளுக்குமே சில அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. யாருமே நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி யாரையும் தாழ்த்திட முடியாது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு எதிராக இதே மாதிரி இடி போய் சிபிஐ இடி இவர்கள் எல்லாம் போய் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக சோதனை செய்தார்கள். மாநில அரசாங்கத்தை கேட்காமலேயே செய்தார்கள். உடனே மம்தா பானர்ஜி என்ன செய்தார் என்று சொன்னால், சிட்டி போலீஸ் கமிஷனரை அழைத்து நம்மிடம் சொல்லாமல் வந்திருக்கிற சிபிஐ மற்றும் இடி அதிகாரிகள் 80 பேரையும் கைது செஞ்சு கல்கத்தாவில் இருக்கிற காவல் நிலையத்துல தரையில உட்கார வைங்க. அதே மாதிரி அவங்க கைது செய்து தரையில உட்கார வச்சாங்க. அதன் பிறகு உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஆட்கள் ஒரு சமாதானம் நடந்து அதன் பிறகுதான் இடி வெளியிலேயே அனுப்பப்பட்டார்கள். சிபிஐயும் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் செய்யலாம். நீங்க எதற்கெடுத்தாலும் இப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இடி சோதனை செய்தாலே நான் குற்றவாளி ஆகிவிடுவேன். அதன் பிறகு நான் குற்றமற்றவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏகப்பட்ட பணிகள் செய்ய வேண்டும். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எல்லோரையுமே கரைப்படுத்துவது. நீங்க டெல்லியில அப்படிதான் கரைப்படுத்துறாங்க, பல மாநிலங்கள்ல அப்படிதான் கரைப்படுத்துறாங்க. இன்னைக்கு சோனியா காந்தி மீதும் ராகுல் காந்தி மீதும் அப்படித்தான் ஒரு கரையை வீசுகிறார்கள். நேஷனல் ஹெரால்டு நீங்க வரவு செலவே இல்லாத ஒரு நிறுவனம், பண பரிமாற்றமே இல்லாத நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தினுடைய கணக்குல ஒரே 1 நயா பைசா கூட இது கிடையாது. அதுல போய் முறைகேடு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? அதுவும் யாரும் முறைகேடு பண்ணிடுவா? சுதந்திர போராட்ட காலத்துல 5000
சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஏன்னா சுதந்திரத்துல என்ன நடக்குது, சுதந்திர போராட்டத்துல என்ன நடக்குது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. நீங்க அதுல போய் முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்க வாரி வாரி பேசிட்டீங்கன்னா ஜனங்களுக்கு என்ன தெரியும்? யாரை வேண்டுமானாலும் கரைப்படுத்தலாம் என்பது உங்களுடைய கணக்கு. அந்த கணக்கு பொய்த்து விடும். உலக வரலாற்றுல ஹிட்லர் அப்படிதான் நினைச்சாரு, முசோலினி அப்படிதான் நினைச்சாரு. ஆனால் அவர்களுடைய முடிவுகள் எல்லாம் கேவலமாக முடிந்தன. அதை போன்ற ஒரு முடிவு இந்தியாவிலும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். பாஜகவோட அதிமுக கூட ஆனா தமிழக அரசு ஒரு உரிமைக்காகவும் போயிட்டு இருக்காங்க. இது அதிமுக அரசு அவங்க கூட்டணி கட்சியிட்ட நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லாத்தையும் இழந்து ஒரு அனாதையாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி. நீங்க எந்த உரிமை போராட்டத்தையும் அவர்கள் நடத்தியது கிடையாது. நான் அவங்களை குறைத்து மதிப்புங்கிறதுக்காக சொல்ல, அது அவர்களுக்கே தெரியும். எந்த உரிமை போராட்டத்தையும் அவர்கள் செய்வது கிடையாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது கூட மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு தர மறுத்த சலுகைகளை, தர மறுத்த உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் பேசியது கிடையாது. இதே நீட் தேர்வுக்கு எதிராக எடப்பாடி அரசாங்கம் இருந்த பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினாங்க. உள்துறை அமைச்சகம் 2 நாள்ல அதை திருப்பி அனுப்பிவிட்டது நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா திருப்பி வந்த விஷயத்த அவங்க சட்டமன்றத்துல சொல்லவே இல்லை. ஓராண்டு காலம் மறைத்து வைத்திருந்தாங்க. நீங்க சட்டமன்றத்திடமோ நாடாளுமன்றத்திடமோ எதையும் மறைக்க கூடாது. மறைக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. எல்லாமே அங்க பேசப்பட வேண்டிய விஷயம். அதன் பிறகு வேறு ஒரு சோர்ஸ் மூலம் தான் இவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை சட்டமன்றத்துல கொண்டாந்தப்ப பதில் பேச முடியாமல் திணறி நின்றவர்கள் தான் இந்த எடப்பாடியுடைய அதிமுக. எனவே அவங்க போய் மோடியத்தெல்லாம் கேள்வி கேட்டுருவாங்க, மத்திய அரசு கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு உரிமை கூட்டு சேர்ந்துட்டாரு. அது எதுக்கு அதை சொல்லுவாரு? வெளியிருக்க வேண்டாமே. ஆரம்பத்துல இருந்து இல்ல நாங்களும் பாரதிய ஜனதாவும் முன்பே கூட்டணியில இருந்தோம், இப்போதும் இருப்போம்னு சொல்றதா ஏதோ அதுலயாவது ஒரு நேர்மை இருந்திருக்கும். ஒரு நேர்மையே இல்லாத, ஒரு மனசாட்சியே இல்லாத, பேராண்மை இல்லாத ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அது எம்ஜிஆர் இருந்தப்ப வேற இயக்கம், ஜெயலலிதா இருந்தப்ப வேற இயக்கம். அதற்கு இடையாக இவர்களால் செயல்பட முடியல. அதனால அவங்க எதிர்த்து நீங்க எதையும் பேராண்மை எதிர்பார்க்காது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.